வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஏப்ரல் 14 காலைல 9:30 மணிக்கு எடுத்த வீடியோ இதுதான் பசுமை பூங்கா. அதனுடைய அவுட்ரு வெளியிலேருந்து எடுத்துக்கிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ மரத்தை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. உள்ளே ஆயிரக்கணக்கான மரம் இருக்குது. அது எல்லாமே இப்படி பண்ணிட்டாங்க. மார்க்கெட் வரப்போகுதுங்கிறாங்க. மார்க்கெட் ஏற்கனவே ஆல்ரெடி திருச்சி ஃபுல்லாக நிறையாவே இருக்குது. இந்த மார்க்கெட் எதுக்குன்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு அதை விட இந்த மரங்கள் ரொம்ப முக்கியம். இதை பல பேர் வாக்கிங்காக பயன்படுத்துகிறாங்க, ஃபிட்னஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. டெய்லி காலையில் நூற்றுக்கணக்கான பேர் இங்கே நடக்கிறாங்க. இப்போ இந்த மரங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக இவங்க ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க இதை எடுக்கிறேன்னு சொல்லாமல் இதை அந்த பார்க்கை பராமரிக்கிறேன்னு சொல்லி வெளியில் போர்டு மாட்டிட்டு இவ்வளோ நாள் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அந்த போர்டும் இந்த வீடியோவில் வரும். இது ஃபுல்லாகவே பார்க்கு தான், வேறு ஏரியா கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தா இடையில தெரிகிற அந்த சின்ன சின்ன ரோடெலாம் நடக்கிறதுக்காக வச்ச இடம். அதெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு. இப்போ வேணும்னே இப்படி குப்பை போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு என்ட்ரன்ஸு. அங்கே பசுமை பூங்கான்னு எழுதியிருக்கு பாருங்கள். இது ஒரு என்ட்ரன்ஸு. அது ரெண்டாவது மெயின் என்ட்ரன்ஸ் இப்போ வரப்போகுது. இங்கே உள்ள ஒரு 50 நாய்கள் இருக்குது தோழர்ஸ். இங்கே அதுங்களுக்கு ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க உணவு கொடுத்துட்றாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுங்க பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குதுங்க. 100க்கும் மேற்பட்ட மயில் இருக்குது. அதுக்கும் வாக்கிங் போகிறவங்க இங்கே உணவு அரிசி கொண்டு கொட்டிடுவாங்க. அதுங்க சாப்பிட்டுக்குங்க. தானியங்கள்லாம் கொட்டிடுவாங்க. அதுங்க சாப்பிட்டுக்கிட்டு அதுங்க பாட்டுக்கு இங்கே இருக்குங்க. இதுங்களால் மனுஷங்களால் இதுக்கோ எந்த பிரச்சனையுமே இந்த இடத்துல இருந்ததில்லை. இப்போ இது ஃபுல்லாக அழிய போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பல பேருக்கு இது பெரிய வேதனையாக இருக்குது. நான் பர்சனலாக இந்த இடத்துக்கு 4-5 வருஷமாக காலையில் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நாய்ங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். எங்கே போய் படுத்துருக்காங்கன்னு தெரியல. எங்கேயாவது வெயிலுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. உள்ளே பார்த்தோன்னா அவன் பின்னாடி வருவாங்க ஓடி. பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸில் எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உள்ள மரத்தை கூட இப்படி இந்த பாதிக்கு மேலே இந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்து உள்ள மரத்தை ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இந்த மணி எத்தனை மணி 9:30 மணிக்கு கூட ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். இவ்வளோ மரத்தை கட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்க? இல்லை இதை இப்படியே கட் பண்ணிடுவாங்களா? இங்கெல்லாம் கடை வரப்போகுதா அப்படிங்கிறது தெரியல. இங்கே நூற்றுக்கணக்கான பேர் காலையில் வாக்கிங் போகிறாங்க. காலைல 5 மணிலேருந்தே வர தொடங்கிடுவாங்க. ஒருவேளை இந்த புல்டோசர்லாம் இது வெட்டினதுனால இதுக்கு பயந்துக்கிட்டு மயிலெலாம் போயிடுச்சு, இல்லை நாயெல்லாம் போயிடுச்சான்னு தெரியல. ஆனால் மயிலெலாம் இந்த இடத்துல தான் இருக்கும். எதையுமே காணோம். நாய்களும் இங்கே தான் படுத்துருக்கோம், அதையும் காணோம். இது ஃபுல்லாக கிராஸாக இருக்கும். உள்ளே நிறைய செடிங்க இருக்கும். இந்த இடம்லாம் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. மரத்தை மட்டும் வெட்டலை. இந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசேர்னு புல்லாக இருக்கும். இந்த இடத்துலலாம் ஷெட்டு இருக்கும். இந்த மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு சேர் இருக்கும். அந்த சேரை காணோம். இந்த சேர் இருக்குது, சேரை எடுக்கலை. இங்கே பாருங்கள் மரங்கள்லாம் எப்படி தெரியுதுன்ட்டு. இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த இடமே அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இப்போ பார்க்கும்போது சுத்தமாக அடையாளம் தெரில. இதெல்லாம் கட்டடம் கட்டுறதுக்காக வச்சுருக்காங்க இந்த பிளாக்ஸ்லாம். இங்கே பாருங்கள் எப்படி வெட்டி போட்டிருக்காங்கன்ட்டு. ஒரு வருஷமாக இதுக்காக இந்த பார்க்கை சுத்தம் பண்ண போகிறோம், பராமரிப்பு பணி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் கொண்டு அடுக்கியிருக்காங்க. உள்ளே இருக்க குப்பையை போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த பிளாக்ஸை நடக்கிற பாதையெல்லாம் இந்த மண்ணாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இன்டர்லாக் கல்லுங்க இருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஒரு வருஷமாக சுத்தம் பராமரிப்பு பணி நடக்குதுன்னு சொல்லி போர்டு போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி திடீர்னு மார்க்கெட் வரப்போகுதுங்கிறாங்க. ஒரே நைட்டாக மார்க்கெட் ஆயிரும் போல இருக்குது. அந்த லெவலில் வேலை பார்த்துட்ருக்காங்க ஃபாஸ்ட்டாக.
இங்கே பாருங்கள், குடோன் போட்டு இங்கே தான் வந்து இந்த வேலை பார்க்குறவங்களாம் தங்கியிருக்காங்க உள்ளே. இந்த நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டார். இவர் எனக்கு 5 வருஷமாக பழக்கம். நான் டெய்லி சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. யாரையுமே காணோம். மயிலையும் காணோம். ரொம்ப பயத்தில் இருக்கான் போல். என்ன பண்ணுறேன்னு தெரில. எங்களை பார்த்தோன்னே விட மாட்டேங்கிறான். இன்னும் மீதி இருக்க பார்க்கை சுற்றி காட்டுறேன். இனிமேல் இவர் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுவார், நம்ம எவ்வளோ தூரம் போனாலும். இது பார்க்கோட இன்னொரு ரோடுங்க. அடுத்த இது வந்து 2வது ரோடு. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது போகிறது 3வது ரோடு. இந்த ரோட்லேயும் அந்த இன்டர்லாக் பிளாக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் காணோம். இங்கே பாருங்கள், விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு. அதை வந்து பராமரிப்புன்னு போர்டு போட்டுட்டு இங்கே ஃபுல்லாக வேணும்னே இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணாமல். இந்த லைன் ஃபுல்லாக இன்டர்லாக் இருந்துச்சு, அதுவும் இப்போ இல்லை. அண்ட் அங்கே ரோடு லாங்கில் தெரியுது பார்த்திங்களா, அந்த கார் போதுங்களே, அது வர பார்க் தான். இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இல்லாமல் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எடுத்துட்டாங்க. இதுவுமே ரோடாக இருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாக இன்டர்லாக் பிளாக்ஸு, அந்த இன்டர்லாக் பாதை இருந்துச்சு, கல் பாதை இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே வந்தாங்க. பாதி ஒரே நாளில் கூட எடுக்கலை. இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்த பார்க்கு வந்து கட்டின புதுசில் இது 7 ஒண்டர்ஸ் பார்க்குன்னு பேருங்க. இதில் வந்து உலகத்தில் உள்ள 7 அதிசயமும் சின்ன சின்னதாக அங்கே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. உள்ள தாஜ்மஹால்லேருந்து எல்லாமே இதுக்குள்ளே இருந்துச்சு. 7 அதிசயமே இருந்துச்சு. இப்போ அதையுமே காணோம். அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் அதை பசுமை பூங்கான்னு க்ரீன் பார்க்குன்னு மாற்றினாங்க பேரை. இந்த பார்க்கில் முன்னாடி வாட்ச்மேன்லாம் இருந்தாங்க. இப்போ அந்த வாட்ச்மேன்லாம் ஒரு வருஷமாகவே காணோம். அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க போல். அவங்களாம் இங்கே வரதே இல்லை. இவர் நம்மளை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அங்கங்கே இப்படி வெட்டி குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் மீதி இருக்க மரத்தெலாம் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இல்லை இதுக்கு இடையிலலாம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இங்கே தான் தங்கி ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இது ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் இப்படி வறண்டு போய் கிடக்கு. ஐம்பதுக்கு மேற்பட்ட நாய்ங்க இருந்துச்சு இதுக்குள்ளே. எல்லாமே இப்போ புல்டோசருக்கெல்லாம் பயந்து எங்கே போச்சுன்னு தெரியல. மயிலையும் காணோம், நாயையும் காணோம். மற்ற எல்லா நாயும் இருந்திருந்தால் இந்நேரம் இவரை போல் எல்லா நாயும் நம்மளை நேரம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கும். எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் இங்கே. இன்னும் வேறு யாராச்சும் மீட் பண்ணுறோமான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த மரத்துக்கு இடையிலலாம் பச்சை பசேர்னு அவ்வளோ புல்லாக இருந்துச்சு. மரமும் நல்லா எல்லாமே பெரிய பெரிய மரம், ரொம்ப வருஷம் மரம். 2012லேருந்து இந்த பார்க் ஆக்டிவாக இருக்குது. இந்த மரங்கள்லாம் அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கும் போல். அங்கே பாருங்கள், மயில் போகுது. இவருக்கு மயில்னால் கொஞ்சம் பிடிக்காது. விளாடுவார், ஆனால் இதுவரை கடிச்சதெல்லாம் கிடையாது. துரத்தி விளாடுவார், அதுங்களும் ஓடிடும், பறந்து போயிடும்.
இப்போ 1, 2 தான் கண்ணில் படுது. முன்னாடி இதே இவங்க வரதுக்கு முன்னாடி இங்கே நிறையா உள்ளே நடந்து வந்தாலே கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 10, 15ஆவது கண்ணில் படும். வெளியே கிளம்ப போகிறோம், வெளியே வந்துட்டோம். இன்னமும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. மற்ற யாரையுமே காணோம். நம்மளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் பார்க்குக்குள்ளே இல்லை. அவங்க பயந்து போய் இப்போ நம்மளை ரோட்டில் சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போதைக்கு 2 பேர் தான் எக்ஸ்ட்ராவாக கண்ணில் பட்டிருக்காங்க. மற்ற ஆளெல்லாம் காணோம். இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ். அவங்க உள்ளே போகல. இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.